ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம கோவப்பட்ட கோபி ஒரு பக்கம் காரில் உட்காந்துட்டு கார் ஓட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ண சொன்னால் அது கூட பண்ணாமல் இவர் என்னென்னத்தையோ பேசிகிட்டு இருக்காரு. டே தம்பி, நீ மண்டபத்தில் இருக்க கொண்டைய கடைசியில் மறந்துட்டே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எல்லாரும் கார் ஓட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க. பின்னாடி இருக்க மரச்செடி கூட அசையில போல். ஒன்றுமே தெரியலடா, என்னடா இருட்டாக இருக்குது, இதுக்கு பேர் தான் பேயுரும் அப்படின்னு பேயுருமை காமிச்ச மாதிரி இருந்து. சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சுக்கோ பாக்கியான்னு 10 தடவை மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா வேற ஏதோ காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வந்து இறங்கிட்டாங்களாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்தோடனே இங்கே ஒரு பக்கம் நம்ம பாட்டி அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே. நம்ம பாட்டி ஒரு பக்கம் இவ கம்முன்னு இருந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், இவ கம்முன்னு இருந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. பாட்டி, காலம் போன காலத்தில் கடுப்பேத்துற நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இப்போ தான் நிம்மதியாக அந்த பொண்ணு வீட்டில் வந்து இருக்கு. அதை விட்டுட்டு இந்த சின்ன வயசுலேயே உனக்கு இந்த நிலைமையா, ஊரு வாயை மூட முடியுமா, உன்ன நினச்சேன் எனக்கு கவலையாக இருக்கு, முதல்ல உன் வாயை மூடு கிளவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. இனியா இப்போ தான் ஹாப்பியாக இருக்காங்க. நான் அதுவும் இல்லாமல் அவன் கூட சந்தோஷமாக வாழவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இங்கே இந்த கூத்து நடந்தாலும் நம்ம சுதாகர் வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, எப்படியாவது இனியாவை கூட்டு வந்து வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. கையில் காலில் விழுந்தாது கூட்டு வந்து வைக்கணும்னு சொல்லி கேட்க, ஏன்னு கேட்குறேன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக செல்லுபடியாகும். கோபி யோசிப்பார், ஆனால் பாக்கியா கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், எல்லா பொண்ணுக்கும் பெத்த பொண்ணுன்னா உசுருங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க. பையனுக்காகவே எம்எல்ஏன்னு கூட பார்க்காம கவுன்சிலர் கூட பார்க்காம போய் நின்னவங்க. இப்போ பொண்ணுக்காகனா சொல்லவா வேணும், புரட்டி எடுத்துருவாங்க. செத்தாண்டா சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பக்கம் இனியா டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே.